குஜராத் முதலமைச்சராக இருந்த பொழுது சஹாரா நிறுவனத்திடமிருந்து 25 கோடி ரூபாய் 4 தவணையாக கையூட்டு பெற்ற குற்றச்சாட்டில் பிரதமர் மோடி மீது நடவடிக்கை எடுக்க அமலாக்கத்துறைக்கு தைரியம் இருக்கிறதா என தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு கேள்வி எழுப்பியுள்ளார். நெல்லையில் நடைபெற்ற சாலை திறப்பு விழாவிற்கு பிறகு செய்தியாளர்களுக்கு அவர் பேட்டியளித்ததை தற்பொழுது பார்க்கலாம். இப்போ அதையும் மீறி அமலாக்கத்துறை நேரனுக்கு உறுதிப்படுத்தப்படாத ஒரு ஆவணம் ஏதோ ஒன்றை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொன்னது அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது. உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமல் இவ்வாறு அவர்கள் அனுப்புனதே தவறு. இது மட்டும் இல்லை, அவங்க அப்ப இதுக்கு நேரனுக்கு அனுப்புற மாதிரி பாரத பிரதமர் முதலமைச்சராக இருக்கும்போது சகாராவில் 25 கோடி ரூபாய் அவர்கிட்ட கையூட்டு பெற்றதாட்டு உள்ள அந்த டைரி மூலம் அதுவும் உறுதிப்படுத்தப்படாத ஆவணம். அதுக்கும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இப்போது அவருக்கு ஆணையிடுமா அமலாக்கத்துறை?